இச்சபூர் சினிமாவில் இந்தபடி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் 8 பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறார் பிக் பாஸ் 8 அப்படிங்கிறதும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான ஒரு தகவலாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்தப்புறம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் அவர் ஷோ வந்து எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மாஸ்டர் செஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரீ ரெக்கார்டட் தான், அதுவும் சமையல் ஷோ தான். அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கூட எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் கண்டினியூவாக நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அவரோட கமெண்ட்ஸ் அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிறனால. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸோட நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டஸ்டன்ஸ் நேம்ஸ் வந்து நம்மளால் ரெகுலராக வந்து பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இப்போ வழக்கமாக வந்து குக் வித் கோமாளிலேருந்து எப்படி விசித்ரா வந்தாங்களோ அது மாதிரி வந்து குக் வித் கோமாளிலேருந்து ஜோயா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சுஜிதா, அதுக்கப்புறமா ஃபரீனா, இந்த மாதிரி நிறைய பேர் குக் வித் கோமாளிலேருந்தே வந்து திரும்பவும் நெக்ஸ்ட்டு அது முடிஞ்ச உடனே அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எடுத்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அருண் பிரசாத் எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரப்போகிறதா வந்து ஒரு நியூஸும் வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து இந்த ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அது அவங்க டைட்டிலும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சஜஸ்ட்டும் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அருண் பிரசாத் அவர்களும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சில பேர் வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து இருக்கிறதா வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து நம்ம ப்ரோமோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ விஜய் சேதுபதி வச்சு ஷூட் வந்து போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நியூஸ் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரோமோ வந்து ஒரு லென்த்தியான ஒரு ப்ரோமோ, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ரோமோஸ் வந்து கண்டினியூவாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அக்டோபரில் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து தொடங்கும் வழக்கம் போல் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் தள்ளி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதிய ஆட்கள் அப்படிங்கிறனால தள்ளி போகுமா இல்லை கரெக்டாக டைமாக பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட பிஸி ஸ்கெடியூலில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவருக்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பிளைண்டாக வந்து ஒரு வாரம் நடக்கிறத வந்து பார்க்காம என்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நோட்ஸ் எடுத்து சரி இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அட்ரஸும் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தையும் விடவும் முடியாது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.